10 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை சரக டிஐஜி ராமநாதபுரம் சரகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த இடமாற்றம் குறித்து விரிவான விவரங்கள். 10 காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய நபர் என்றவென்றால் நெல்லை சரக டிஐஜி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லையில் ஜாகீர் உசேன், ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகீர் உசேன் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அரசியல் ரீதியாகவும் பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பியது. இதன் தொடர்ச்சியாக தற்போது நெல்லை சரக டிஐஜியாக இருந்த மூர்த்தி ராமநாதபுரம் சரக டிஐஜியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல நெல்லை காவல் ஆணையராக பணிபுரிந்து வரக்கூடிய சந்தோஷ் கிதிமானிக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது நெல்லை சரக டிஐஜியுடைய பொறுப்பையும் சேர்ந்து கவனிக்கும்படி தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதே போல மற்றும் முக்கிய அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ராமநாதபுரம் சரக டிஐஜியாக இருந்த அபினவ் குமார் மதுரை சரக டிஐஜியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் சென்னை காவல்துறையில் செயல்பட்டு வரக்கூடிய நுண்ணறிவு பிரிவுடைய துணை ஆணையருடைய பொறுப்பு என்பது காலியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் மேலாக காலியாக இருந்தது. 2 துணை ஆணையர்கள் இருக்கிறார்கள். அதில் சென்னை காவல்துறையில நுண்ணறிவு பிரிவுடைய முதல் பிரிவுடைய துணை ஆணையர் பணியிடம் காலியாக இருந்தது. அந்த பணியிடத்திற்கு சக்திவேல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை வண்ணாரப்பேட்டை காவல்துறை துணை ஆணையராக பணியாற்றி வந்த சக்திவேல் தற்போது சென்னை காவல்துறையில நுண்ணறிவு பிரிவுடைய துணை ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சென்னை கிழக்கு பிரிவு போக்குவரத்து துணை ஆணையராக இருந்த பாஸ்கரன் வண்ணாரப்பேட்டை காவல் துணை ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் சென்னை காவல்துறை நலன் பிரிவுடைய துணை ஆணையராக இருந்த மெக்லின் இடன் சென்னை போக்குவரத்து கிழக்கு பிரிவு துணை ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக சென்னை மயிலாப்பூர் காவல் துணை ஆணையராக இருந்த ஹரிகிரண் பிரசாத் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கோட்டூர்புரத்தில் இரட்டை கொலை சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பட்டப்பகலில் 2 ரவுடிகள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அந்த கோட்டூர்புரம் கட்டுப்பாடு என்பது மயிலாப்பூர் காவல் துணை ஆணையருடைய கீழ்தான் வரும். இந்த நிலையில் அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக இவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஹரிகிரண் பிரசாத் சென்னை காவல்துறை நலன் பிரிவுடைய துணை ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல தமிழ்நாடு சிறப்பு காவல் படையுடைய சூப்பரண்டாக இருக்கக்கூடிய கார்த்திக் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மயிலாப்பூர் காவல் துணை ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ஈரோடு மாவட்ட எஸ்பியாக இருந்த ஜவஹர் சிபிசிஐடி சென்னை சிபிசிஐடியுடைய எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் திருப்பூர் நகர வடக்கு பிரிவுடைய துணை ஆணையராக இருந்த சுஜாதா இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஈரோடு மாவட்ட எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தம் 10 காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.